திருச்சி மரக்கடை பகுதியில் தாவேக தலைவர் விஜய் பேச போலீசார் அனுமதி மறுத்துள்ளனர். செய்தியாளர் மகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். மகேந்திரன், வணக்கம். விஜய் பிரச்சாரம் செய்யும் இடங்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. விஜய் பேசும் இடத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன மகேந்திரன், சொல்லுங்கள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வருகிற 13ஆம் தேதி திருச்சியில் தனது பிரச்சார பயணத்தை தொடங்கவிருப்பதாக அறிவித்திருக்கின்றனர். இந்நிலையில் திருச்சியில் முதலாவதாக ஏற்கனவே சத்திரம் பேருந்து நிலையத்தில் விஜய் உரையாற்ற அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் மரக்கடை பகுதியிலும் விஜய் உரையாற்றுவதற்கு காவல்துறை சார்பில் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விஜய் திட்டமிட்டுள்ள பயண வழிப்பாதை மற்றும் பரப்புரை மேற்கொள்ளும் இடத்தில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் என்பதால் அனுமதி மறுக்கப்படுவதாக போலீசார் அந்த மறுக்கப்பட்ட அனுமதி கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றனர். நேற்று இரவே இந்த நிகழ்வானது நடந்திருக்கிறது. ஏற்கனவே சத்திரம் பேருந்து நிலையத்தில் அனுமதி மறுக்கப்பட்டு இரண்டாவதாக மரக்கடை அருகே விஜய் உரையாற்றுவதற்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் திட்டமிடப்பட்டது. அங்கும் தற்பொழுது அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி விஜய் பயண வழி பாதை, அதாவது 4 இடங்களில் விஜய் ரோட் ஷோ நடத்த அனுமதி கோரியிருந்தார். அதற்கும் தற்பொழுது காவல்துறையினர் அனுமதி மறுத்திருக்கின்றனர். மூன்றாவதாக காந்தி மார்க்கெட் பகுதியில் விஜய் உரை நிகழ்த்த அனுமதி கோரி மீண்டும் கடிதம் கொடுக்கப்படும் என்றும் அதற்கும் காவல்துறை அனுமதி மறுத்தால் நீதிமன்றம் செல்வது குறித்து தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் ஆலோசனை செய்வதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று காலை 10 மணிக்குள் இந்த முடிவு எடுக்கப்படும் என்றும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி மகேந்திரன், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.